ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க சாண்ட்ரா. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் பர்வத்துக்கிட்ட பயங்கரமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்மளுக்கே ஷாக் ஆகுது. என்னென்னா பிரஜனை வந்துட்டு திவ்யா யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பிரஜன் வந்து அவங்கள ஒரு தங்கச்சியாக பார்த்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. நம்மளுக்கு பக்குன்னு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேமரா முன்னாடி பயங்கரமாக அழுது பேசியிருப்பாங்க. என்னென்னா பிரஜன் நீ ஓகேவா இருக்கியா, வெளியில் எல்லார்கிட்டையும் பேசுனியா, நீ ஓகே தானா. அவங்களுக்கு என்னென்னா அந்த போகும்போது சொல்லியிருப்பாங்க, நீ ஒரு தப்பு பண்ணிக்கிட்ட எனக்கு தெரியும், ஏன் அந்த தப்பு பண்ணான்னு கேட்கும்போது அவர் யோசிப்பார், ஒன்றுமே இல்லையே நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு. அவங்க மைண்டுக்குள்ளே வந்த விஷயங்கள் தான். அதனால தான் நேற்று நைட்டு கூட பஸ் அவுட் ஆகிருப்பாங்க திவ்யா கிட்டே வந்துட்டு. அதுவும் அந்த துணியை அப்பயே எடுத்து வைக்கணும், வெறும் 3 துணிக்கு ஏன் அவ்வளோ பண்ணணும் அப்படிலாம் சண்டைகளாக வந்திருக்கும். நைட்டு ரொம்ப பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து விஜய் படத்துக்கு சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஷாக் ஆகுது. ஓ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்ட்டு. என்னென்னா ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அதாவது பிரச்சனை வந்துட்டு அவளை தங்கச்சியாக தான் பார்த்தாரு. ஆனால் அவளோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக வந்து இவரை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா அதுக்கு முன்னாடி பார்க்குறதுல நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா நிறைய வீடியோ சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. ரைட். இப்போ அந்த சோப்பு மாப்பு டாஸ்க்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து ஹெச்எஃபாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கனியோட முகம் மாறிச்சு. சரி, திவ்யாவோட முகம் பார்த்தியா கனி முகம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு நான் வந்து ஹெச்எஃப் ஆகக்கூடாதுன்றது இருந்துச்சு. அது நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பத்துலேருந்தே நான் நினச்சேன் இவளுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு எங்கன்னு சொல்கிறா, நான் ஹெச்எஃப் ஆகலான்னு நினச்சேன் அப்படின்ட்டு. அப்போ அவளுக்கு எவ்வளோ என் மேலே இருக்குது பற்றியா காண்டு அப்படின்றாங்க. அடுத்தது ஸ்கூல் டாஸ்கில் வந்துட்டு அவளே வந்து அதாவது நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுறத பார்த்துட்டு நீ ஏன் என்கிட்ட வந்துட்டு எப்படி நாட்டியாக இருக்குன்னு சொல்லலை அப்படின்னு எங்களை வந்து கேட்குறா. அப்பா அவள் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது, இவள் ஒழுங்காக பண்ணாமல் என்கிட்ட வந்து அதை கேட்கணும். அதேமாதிரி நேற்று நைட் வந்துட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு வந்து சொல்கிறா, நாளைக்கு நாமினேஷனில் யாரை நாமினேட் பண்ணலான்னு சொல்லுன்னு. அதான் டைரக்ட் நாமினேஷன் சொல்லிட்டாங்க. அப்புறம் இதுக்கு இதை வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லி விட்டுட்டேன் இப்படின்னு ஒன்றா வந்து அடிக்கடிக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டாஸ்க்கு சொல்லிட்டேன்னா அப்புறமா அவங்க வந்துட்டு அவங்களோட விஷயங்களை சொல்கிறாங்க. என்னென்னா நான் 13 வயசுலேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் இந்த விஷயங்கள்லாம். அதேமாதிரி பிரஜன் ரொம்ப நல்லவர், அவர் வந்துட்டு எதுக்கும் விஷயத்துக்கும் அழவே மாட்டார். நேற்று அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்துட்டு அந்த அழுகையை வந்து அடக்கி அவர் அதுவும் அன்னைக்கு நான் அழுதுருப்பார்ல, இவங்களை பற்றி பேசியிருப்பார். அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதேமாதிரி ப்ரொடியூஸ்க்கு ரிக்வஸ்ட்லாம் வைக்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு அவர் ரொம்ப நல்லவர், நல்ல திறமைசாலி, தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயத்த வேறு சொன்னாங்க, முக்கியமானது. அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு சாப்பாடுக்கு கூட காசு இல்லாமல் இருந்துச்சான். எவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு எப்படி பக்குனுக்குது. நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. உலகத்தில் இருக்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. என்ன ஒன்று சின்ன கஷ்டம் பெரிய கஷ்டம் அந்த மாதிரி இருக்குது போல இருக்குது இல்லை. நம்ம இந்த பிக் பாஸ் மூலமாக நிறைய நெகட்டிவ் எல்லாம் வரும். அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்றதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நான் கூட வந்துட்டு பிரச்சனை எவ்வளோ பெரிய ஆள், சாண்டெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படி தான் நினச்சிருக்கேன். ஆனால் அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், டூ ஆர் டே சிச்சுவேஷன் அப்படின்னும் போது ஆஹா, அப்போ அப்போ நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் மாதிரி எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டம் நினைக்கக்கூடாது, கஷ்டத்தை எப்படி சமாளிக்கணும்னு தான் நினைக்கணும். ஓகே அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. இப்படி தான் நம்மளை வந்து நம்ம தயார் பண்ணிக்கிறோன்றது இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிய வருது. அதனால தான் எனக்கு இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மற்றபடி இந்த சீரியல்ஸ்லாம் பார்க்குறத விட அதெல்லாம் வந்துட்டு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்கள தானே ரியாக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால எனக்கு வந்துட்டு இதில் ஒரு உடன்பாடு. அதனால தான் நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த துண்டிக்கணும் மேட்டரை சொன்னாங்க. அவர் வந்து என்னை துண்டிக்கணும்னு சொல்லிட்டு அவளை வந்து நீட்டிக்கணும்னு சொல்லியிருப்பார். அவர் எவ்வளோ மைண்டுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டுருந்தா அந்த விஷயத்த எடுத்திருப்பார். எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஏன்னா விக்ரம்லேருந்து நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேருமே வந்து ஒன்றா கேமை விளாட்றாங்க, அது எங்களுக்கு பாதிக்குது அப்படிலாம் சொல்லும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அதை விட அவர் கண்டிப்பாக பட்டிருப்பார். இந்த மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணி சொன்னாங்க, அழுதாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது கஷ்டம்தான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கப்புளான ஒரு மேரேஜ் கப்புளில் வந்து உள்ளே இறக்குனது. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரட்டும், வந்தால் தான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பிக் பாஸ் சீசன் 9 போகுன்றதுக்காக பண்ண வேலைகள் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.